ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். குக்கிங் மை ஃபேவரட் ஃபுட் சீரீஸ் 2ல் நாம் பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு ரெசிபி. மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கருவாடு சேல் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச கருவாடு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சுறா ஃபிஷ்ஷில் துண்டு கருவாடு தான் குக் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்க கருவாடை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது கூட கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் கருவாட்டு குழம்புல கத்திரிக்காயுமே போட்டு செய்வேன். அதனால் நீல வாக்கில் கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் இருக்க விதையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர விடலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த டைம்லேயே தக்காளியுமே கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். மசாலா வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் கத்திரிக்காயை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கழுவி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் கருவாட்டு குழம்பு ரெடி. கடைசியில் கொத்தமல்லி புதினா சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.